1987 கலைஞரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கலைஞரை நான் அண்ணன்னு கூப்பிடுவேன். என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, கஷ்டமாக இருந்துச்சு. 3வது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு கதை நான் விளம்பரம் கொடுக்குறேன். அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எம்ஜிஆர்ன்ற ஒரு பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு. கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்களாம் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பேஜ் விளம்பரம். ராதிகாவை கூண்டில் நிற்க வச்சு கலைஞரை ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன். ரிலீஸ் ஆகுது. சிஎம் கூப்பிட்டு விடுறாரு. எப்படி இருக்கும்? தப்பு நடக்குதுயா. நான் சொல்கிறேன், சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது. எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க, தைரியமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க. எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா? நீயே ரிலீஸ் ஆக மாட்ட. எங்கயா இருக்கீங்க? படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க. எங்கவா? ஓகே, அதுதான் நான் மைக்க பிடிக்கிறதில்ல சார். நான் விழாக்களுக்கே போகிறதில்லை சார். இப்போ இன்டர்வியூ கொடுக்கறதில்ல. ஏன்னா எனக்கு இங்கே என்ன நினைக்கிறனோ அது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நான் என் சினிமாக்கெல்லாம் அப்படி தான், என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான். நீங்கள் கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. ஓகே, அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம், பிறக்கிறோம். சாக போகிறது ஒரு தடவை தான் இல்லையா? இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே. எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்?